கிரேசமான சௌரசர்களே, பொது காலத்தின் 4ஆம் வாரத்திற்குள் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். வாழ்க்கையில் சவால் தடைகள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும், எல்லோருக்கும். நற்செய்தியில் நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசுவுக்கும் இருந்தது, இயேசு அதையும் தாண்டி செல்வதை பார்க்கின்றோம். அன்பானவர்களே, வாழ்க்கையில் தடை வருகின்ற போது நாம் அதில் சிக்கப்பட்டு நிற்காது, அதை தாண்டி ஆண்டவருக்காக வாழ்க்கை நம்பிக்கையோடு இந்த ஞாயிறை நோக்கி நாம் அசைவாடும் மாவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. நடைய நிரப்பிடுமே வெள்ளத்தினாவியே, வெடநடைய நிரப்பிடுமே வெள்ளத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. ஐயா, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஐயா, இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. சோத்திரம் ஆண்டவரே, நன்றியுள்ளத்தோடு துதிக்கிறேன். இந்த நாளுக்காக மக்கு நன்றி கூறுகிறேன், இந்த நேரத்துக்காக மக்கு நன்றி கூறுகிறேன். இந்த இணையத்தில் எங்கள் ஒருவரையும் நினைத்த மாபெரும் தயவுக்காக நன்றி கூறுகிறேன். இந்த நேரத்தில் தகப்பனே, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் திருப்பலியில் பயன்படுத்தப்படும் பாடல்கள், வாசகங்கள், அதன் சிந்தனைகள், இறுதியில் எப்படி அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுத்து திருப்பலியை நிறைவேற்றுவது என்ற கருத்துக்களையும் கலந்துரையாட இருக்கின்றோம். பங்கு பெற்றும் எங்களையும் வழிநடத்தும் அருள் தந்தையும் ஆவியினால் அர்ச்சித்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மன்றாடுவோம். ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திருப்பாடல் 71 இணைந்து தியானிப்போம். நாம் இறைவனை புகழ்ந்து போற்றுவோம். அவர் எம்மை பாதுகாக்கும்படியாக அவரிடம் வேண்டி திருப்பாடல் ஆசிரியருடன் இணைந்து அவரின் வழியாக புகழ்ந்து போற்றுவோம். திருப்பாடலின் பதிலுரையாக, என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும். உமது நீதி கேட்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவி சாய்த்து என்னை மீட்டுக் கொள்ளும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாய் என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர்
அரணாகவும் இருக்கின்றேன். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் கடவுளே, பொல்லார் கையிலின்றி என்னை காத்தருளும். நெறிக்கேடும் கொடுமையும் நிறைந்தோர் பிடியிலின்றி என்னை காத்தருளும். என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். உம்மையே நான் எப்போதும் புகழ்ந்து போற்றுவேன். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீரருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். உம்மருட் செயல்களை என்னால் காண இயலாது. கடவுளே, என் நிலைமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனிவரும் நாள்களில் எம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 21 தொடக்கம் 30 வரை. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். அவர் அவர்களிடம், நீங்கள் என்னிடம், மருத்துவரே, உம்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி, கப்பர்நகூமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றை எல்லாம் உம் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள். ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகளாக வானம் பொய்த்தது. நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலிலே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனை சார்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலிலே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியில் இருந்து கீழே தள்ளிவிட இழுத்து சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. நான் உங்களை இந்த வலையத்தளத்தினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பொது காலம் 4ஆம் வாரத்திற்குள் நுழையும் எமக்கு இன்றைய நற்செய்தி கூறும் செய்தியை சற்று சிந்திப்போம். இன்றைய நாளின் நற்செய்தியின் பின்னணியை நோக்குவோமானால், இயேசு தூய ஆவியின் வல்லமையால் ஆட்கொள்ளப்பட்டவராய் பாலை நிலத்தில் இருந்து அழகியினால் சோதிக்கப்பட்ட பின்னர் இறைபணி செய்ய தொடங்குகின்றார். அவர் செய்த அரும் செயல்களினால் அவரை பற்றி பெருமையாக எல்லோரும் பேசினர். அவரை மக்கள் ஏற்றுக்கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. இச்சூழலில் இயேசு அவர் வளர்ந்த ஊராகிய நசரேத்துக்கு வருகின்றார். அங்கு அவரை அதிகாரம் படைத்தவர்கள்
பரிசேயர் மற்றும் சட்ட வல்லுநர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர். இயேசுவை இவ்வல்லமை படைத்தவராக பாராமல் தச்சனின் மகனாக மட்டுமே அவர்களால் காண முடிகின்றது. அவர்களின் பார்வையில் இறைவனின் பிரசன்னத்தை இயேசுவால் காண முடியாதவாறு அவர்கள் குருடர்களாயிருந்தார்கள். அத்துடன் அவர்கள் இறைவனின் பிரசன்னத்தை ஆற்றலை இயேசுவிடம் காண மறுக்கின்றனர். இன்றைய நாளின் நற்செய்தியின் மூலம் எனக்கு தனிப்பட்ட விதமாக இயேசுவால் விடுக்கப்படும் அழைப்பு என்னவென்றால், இயேசுவை என் வாழ்வில் அதிசயங்கள் செய்கின்றவராக ஏற்றுக்கொள்கின்றேனா அல்லது அவரை எத்தனை தடவைகள் நிராகரிக்கின்றேன்? இயேசுவின் வாழ்விலிருந்து நான் பெற்றுக்கொள்ளும் செய்தி யாதென்றால், யார் என்னை நிராகரித்தாலும் இறை பணியை தொடர்ந்தாற்றுவதென்பது எனக்கு விடுக்கப்பட்ட இறை அழைத்தலாகும். நான் பிறரை தப்பெண்ணத்துடன் நோக்காமல் மற்றவர்களில் இறைவன் செயற்படுவதை நான் கண்டுகொள்ள வேண்டும். இன்றைய நாளின் நற்செய்தியின் மூலம் நமக்கு இயேசுவால் விடுக்கப்படும் அழைப்பு என்னவென்றால், பிறரின் மற்றும் தெரிந்த நபர்களின் வளர்ச்சியில் பொறாமைப்படுதல். அன்றாட வாழ்வில், குடும்பங்களில், பங்கிலுள்ள நபர்களில் மற்றும் வேலை செய்யும் இடங்களில் அல்லது பாடசாலை சூழலில் நாம் காண்பது போல மற்றவர்களின் வளர்ச்சியில் பொறாமைப்படுதல். எம்முடன் பழகுகின்ற நபர்களை திறமையற்ற, முட்டாள்தனமான மற்றும் பயனற்ற நபர்கள் என்று முத்திரை குத்துவது. இவ்வாறான செயல்களை தவிர்க்குமாறு இயேசுவால் எமக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. நன்றி ஜெபம். அன்பின் தேவனே, இன்று நாளை தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்று நீர் எம்மை உம்முடைய வார்த்தைகளால் எம்மை தொட்டமைக்காக நன்றி கூறுகின்றோம் அப்பா. உமது நற்செய்தி பணிக்கு எம்மையும் எரேமியாவைப் போல ஒரு கருவியாக தேர்ந்தெடுத்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் தேவனே. அன்பு என்ற கொடையின் புரிந்துணர்வினை எனக்கு இன்று அருளியமைக்காக உமக்கு நன்றி. உமது இரக்கத்தை நாம் என்றும் போற்றி புகழ்வோம். நீர் ஒருவரே எம் இறைவன், எம் புலவர், எம் தூயவர் என்று பறைசாற்றுவோம். எம் நம்பிக்கை எல்லாம் உம்மில்தான். உமது இரக்கத்தையும் வல்லமையையும் எங்கும் அறிக்கையிடுவோம் அனைவரும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாளிலே எங்களை சர்தி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளில் இருந்தும் காத்து கொள்ளும். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாளிலே எங்களை சர்தி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளில் இருந்தும் காத்து கொள்ளும். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாளிலே எங்களை சர்தி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளில் இருந்தும் காத்து கொள்ளும். அன்பானவர்களே, இந்த வழிபாட்டை தகுந்தவரில் பார்த்திருப்போமாய், ஞாயிறு வழிபாடு நமக்கு ஆழமான நம்பிக்கையும் அர்த்தத்தையும் தரும். ஆண்டவர் ஆசி உங்களோடு இருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உங்கள் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.